அனைவருக்கும் வணக்கம். நேற்று திமுகவோட நிர்வாகி ஒருத்தரை போலீஸ் கைது பண்ணியிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, போதைப் பொருள் கடத்தல் வழக்குல கைது பண்ணியிருக்காங்க. திமுக அரசாங்கம் தான் நடக்குது. திமுக அரசு தான் கைது பண்ணியிருக்காங்க. திமுக நிர்வாகி அவரு. இந்த கைது பண்ற வரைக்கும் அவர் யாரு, என்ன பொறுப்புல இருக்காரு என்னன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. போதைப் பொருள் வழக்கில் கைது பண்ணோன்னு இந்த எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்துட்டு நேற்று கைது பண்ணாங்க. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, போதைப் பொருள் கடத்தல் திமுக என்று சொல்லி ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சிஎம் கூட எடுத்த அந்த சாதிக் என்பவர் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சிஎம் கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு, உதயநிதி கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு இந்த சங்கிகள் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதை நான் ஏன் கண்டிக்கிறாங்கன்னு கேட்க வரல. தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். திமுகவோட நிர்வாகி என்று தெரிந்த உடனே திமுக ஓடி போய் பரிந்துரை பண்ணிக்கிட்டு அதை மறைச்சி, இது எங்க நிர்வாகி தான், கைது செய்யாதீர்கள் என்று சொல்லி மறைச்சி எந்த இடத்துலையும் பரிந்துரைக்காக போகல. ஒன்று. ரெண்டாவது இவங்க தான் திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அதை செய்யலான்னா தாராளமாக அவங்களால செய்ய முடியும். அவங்கள கைது நடவடிக்கையிலேருந்து தவிர்த்திருக்க முடியும். ஆளுங்கட்சி நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். எல்லாத்துக்கும் தெரியும் தானே. ஒருத்தரை கைது பண்ணலாம் என்றாலும் பண்ணலாம். இல்லை எவ்வளோ பெரிய குற்ற செயல் செஞ்சவங்களா இருந்தாலும் காப்பாற்றி விடணும்னு முடிவு பண்ணிட்டா காப்பாற்றி விடலாம். ஆளுங்கட்சியால் எல்லாமே பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு திமுக நிர்வாகி என்று தெரிந்தும் அவங்க போதைப் பொருள் கடத்துறாங்க அப்படின்னு தெரிந்த உடனே கைது பண்ணிட்டாங்க. திமுக அரசாங்கம் தான் கைது பண்ணது. அப்படியே பொங்குறாரு அண்ணாமலை. பார்த்தீங்களா, அப்படின்னு ஃபயர் மாதிரி துள்ளுறாங்க. திமுக தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு துள்ளுறாரு. இவங்கெல்லாம் கண்டுக்கலாம், தப்பு இல்லை. ஒரு நிர்வாகத்தில் ஒரு அரசாங்கத்தில் யாராவது தப்பு செஞ்சாக்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிக்கலாம். அது எப்போ கண்டிக்கணும்? நடவடிக்கை எடுக்காம அவங்கள தப்பிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதனால பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது கண்டிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு தெரியாது. இத்தனை நாளா இவங்க இன்னைக்கு கண்டிக்கிறவங்க இதுக்கு முன்னாடியே சாதிக் என்பவர் கைது செய்வதற்கு முன்னாடியே திமுகவில் இருக்கிறவங்க இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியா இருக்கிறவங்க இது வரைக்கும் ஒரு சலசலப்பா வந்ததா அவர் மீது? ஒரு சலசலப்பு இல்லை. காவல்துறை கண்டுபிடித்த பிறகுதான் இவங்கெல்லாம் கொந்தளிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி தெரியாதே, அதே போலதான் திமுகவில் இருக்கிற தலைவர்களுக்கும் தெரியாது இவரு போதைப் பொருள் கடத்தி கொண்டு இவ்வளவு நாளா இருந்திருக்காரு என்று. திமுகவில் இருக்கிற தலைவர்களுக்கும் தெரியல, காவல்துறைக்கும் தெரியல. தெரிந்த உடனே கைது நடவடிக்கை எடுத்துட்டாங்க. உடனே இவர் சிஎம் கூட இருக்கிற ஃபோட்டோலாம் போட்டு திமுக நிர்வாகினாக்க அந்த கட்சி தலைவர்களை சந்திப்பாங்க, நிர்வாகிகளை சந்திப்பாங்க. உடனே நேற்று கைது பண்ணினாங்க. நேற்றே கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் சாதிக் என்பவரை உடனுக்குடனே நீக்கிட்டாங்க. பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள், தலைவர் அவர்கள்லாம் சேர்ந்து நீக்கிட்டாங்க தெரிந்த உடனே. ஏன்னா திமுக என்பது ஒரு மாபெரும் இயக்கம், 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தொண்டர்களும் என்ன வேலை செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் மட்டும் இல்லை, வேற எந்த கட்சியிலுமே எல்லா தொண்டர்களும் சரியாக இயங்குறாங்களா, சரியான சட்டத்துக்கு உட்பட்ட தொழில் தான் செய்கிறாங்களா அப்படின்ட்டு எந்த கட்சி தலைவர்களாலேயும் அதை கண்டுபிடிக்க முடியாது. இது காவல்துறையா வெளியே கொண்டுகிட்டு வரும்போது மட்டும்தான் தலைவர்களுக்கு தெரியும். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. போதைப் பொருள் கடத்தல் திமுக அப்படின்னு ட்ரெண்டிங் பண்ற அளவுக்கு அண்ணாமலை புதின்னு குதிக்கிறாரு. அவங்க எப்படி நிர்வாகம் பண்றாங்க?
அதுதான் அந்த கட்சியோட பேர். அந்த கட்சியோட நிர்வாகிகள்லாம் யாருன்னு பார்த்தா அவங்களுக்கே நம்ம பல வீடியோ போட்டிருக்கோம். அதில் இருக்கிறவங்க எல்லாருமே அக்யூஸ்டுங்க, குற்றவாளிகள். பிஜேபியில் இருக்கிறவங்க குற்றவாளிகள். அது குற்றவாளிகள்னு தெரிஞ்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் அவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்து அவங்க வந்து பாதுகாத்து. இப்படிப்பட்டவங்களாம் கேள்வி கேட்கலாமா? பாராளுமன்ற எம்பியா இருக்கிறவர் அந்த பிரிட்ஜ் பூஷன் என்றவர், சம்யுக்த தடகள வீராங்கனை தலைவர் மோடி, பிரதமர் மோடி என்ன இதுன்னு கண்டுக்கவே இல்லை. அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு பேசல. ஓகே, அது ஒரு பக்கம். இந்த பிரிட்ஜ் பூஷன் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல, ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்கல. 2 மாதம் போராடி பார்த்துட்டு அந்த பொண்ணுங்க இனிமே நாங்கள் வந்துட்டு இந்த ஒலிம்பிக் போட்டியிலே இனிமேல் நம்ம கலந்துக்க மாட்டோம், இந்தியாவுக்காக விளையாண்டு தங்கம் வாங்கிட்டு வந்த பொண்ணுங்க, தங்க மங்கைகள் அந்த பொண்ணுங்க விளையாட மாட்டோன்ட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு அந்த பதக்கத்தை போய் கங்கையில் எரியறன்னு சொல்லி எரிய போனாங்க. அப்பையும் அந்த பொண்ணுங்களுக்கு வந்துட்டு நீதி கிடைக்கல. அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு தான் மோடி அரசாங்கம் ஆதரவாக இருந்தது. இப்படிப்பட்டவங்களாம் திமுகவை நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இப்போ திமுககாரங்க எல்லாத்தையுமே கேள்வி கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க? இந்த கட்சியில் ஒருத்தர் தவறு செஞ்சால் உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒன்று அரசு மூலமாக கைது நடவடிக்கை உடனே எடுக்கிறாங்க. ஏன் சென்ற மாதம் ஒரு எம்எல்ஏவோட மருமகளும் மகனும் கூட ஒரு பொண்ணை வந்து பட்டியலின பொண்ணை துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்தது, எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது எம்எல்ஏவோட சிட்டிங் எம்எல்ஏ, அவர் பேர் கூட உதயசூரி, அவருடைய மகனும் மருமகளும் துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு புகார் வந்தோன்னே அவங்க 2 பேர்த்தையும் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணனதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் ஜாமீன் எடுக்க முடியாமல் இருக்காங்க. அப்படி யார் தப்பு செஞ்சாலும் உடனுக்குடன் இந்த மாதிரி பல உதாரணங்களை என்னால் காட்ட முடியும். பொது அங்கொன்று இங்கே ஒன்றுமா தவறு நடக்கிற தவிர எப்படி அந்த அரசாங்கம் அணுகுது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டு அந்த லாக்அப் டெத் அப்படி எதுவும் சொல்லல. இன்றைய முதல்வர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி எதுவும் சொல்லல. இன்னொரு விஷயம், பிஜேபி அண்ணாமலை பொங்குறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க 2018ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் வந்துட்டு பதிவு செய்கிறாங்க. மணிப்பூரில் வந்து 65,000 கிலோகிராம் ஹெராயின் கைப்பற்றப்பட்டது என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணுறாங்க. ஆனால் மணிப்பூரில் வந்து 65,000 கிலோகிராம், சிக்கிமில் வந்து 2020 வந்துட்டு 3,200 கிலோகிராம் ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணுறாங்க. நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ண இந்த ஹெராயினோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5 லட்சம் கோடி பெருமானம் உள்ள ஹெராயின். அப்போது நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணிட்டாங்க. சரி, அந்த பறிமுதல் செய்யப்பட்ட இந்த பொருட்கள் ஹெராயின்லாம் எங்கன்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் இருக்கிற இடமே தெரியல, காணாமல் போயிடுச்சு. இது வரைக்கும் அதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அது இருக்குது, எங்கே இருக்குது, என்ன இருக்குது. ஆனால் நாடாளுமன்றத்தில் மட்டும் பதிவு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒன்றிய அரசாங்கம் இந்த மாதிரி இவ்வளோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதுங்க. இதை வந்து சத்தியம் தொலைக்காட்சியில் கூட ஒளிபரப்பியிருக்காங்க. 5 லட்சம் கோடி அவங்க தான் வந்து இந்த ஊழலை வந்து வெளியே கொண்டு போனாங்க. தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு எடுத்ததுலேயும் அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த பிஜேபி அரசாங்கத்தோட லட்சணம் இந்த அளவுக்கு இருக்கும்போது அண்ணாமலையெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்குது? இன்னும் எவ்வளவு கடுமையாக இந்த மாதிரி போதைப்பொருள் சமூகத்தை சீரழிக்கக்கூடிய இந்த மாதிரி விஷக்கிருமிகள் இன்னும் கட்சியில் இருந்தால் எல்லாத்தையுமேலையும் நடவடிக்கை எடுக்கணும், அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு. இது அரசுக்கு கெட்ட பேர், திமுக அரசுக்கு கெட்ட பேர். எல்லாத்துமேலையும் இந்த சாதிக்கு மட்டும் கிடையாது, இன்னும் வேறு யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். கட்சியில் இருந்தாலும் சரி, நாட்டில் இன்னும் மாற்று கட்சிகளில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எல்லாத்துமேலையும் நடவடிக்கை எடுத்துட்டு இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய இந்த போதைப் பொருளை, இது வந்து ஏதோ திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் இந்த போதைப் பொருள் வரல. போதைப் பொருளின் புகலிடமா இருக்கிறது, உற்பத்தி இடமா இருக்கிறது குஜராத்தில். பிஜேபி ஆளக்கூடிய குஜராத் மாநிலத்தில் தான் போதைப் பொருள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடமே. அங்கிருந்து தான் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம்
கடத்தப்படுகிறது. அப்போ ஒன்றிய அரசாங்கம் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். பிஜேபி அரசாங்கம் முதல்ல எங்க இருந்து உற்பத்தி ஆகுதோ அதை தடுத்து நிறுத்தணும். இங்க அந்தந்த மாநில அரசாங்கம், இங்க திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்குது. நடவடிக்கை எடுத்ததின் விளைவுதான் இன்னைக்கு திமுகவோட நிர்வாகி என்று தெரிந்தும் அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை இவங்க போன்றவங்களாம் ஏதோ நேர்மையானவங்க போல குதிக்கிறதுலாம் கொஞ்சம் கூட ஏற்புடையதே இல்லை. ஏன்னா அவங்களாம் இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு தகுதியே இல்லாதவங்க, தார்மீக அடிப்படை தகுதியே இல்லாதவங்க. அவங்க அந்த லட்சணத்தில் இன்னும் பிஜேபி அரசாங்கத்தின் மேலே சொல்லணும்னா, மணிப்பூர் கலவரத்துக்குலாம் பிரதமர் ஒரு வார்த்தை கூட பேசல. அதை பற்றி பிரதமர் பேச சொல்லியே நம்பிக்கையில்லா தீர்மானம் போட்டுட்டு இருந்தாங்க. எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்காக இது வரைக்கும் பிரதமர் குரல் கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட தலைவர் கொண்ட உங்களுக்குலாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை நமக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.